வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். நாட்டின் வளர்ச்சிக்கு கார்ப்பரேட் சமூக பொறுப்பு மிகவும் இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற தேசிய CSR உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொது கல்வி முறைகள், ஆரம்ப சுகாதாரம், சமூக தேவைகளுக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் உருவாகும் என்று சுட்டிக்காட்டினார். கடந்த 10 ஆண்டுகளில் சீர்திருத்தங்கள், மின்னணு தொடர்புகள், நிதி உள்ளடக்கம், வறுமையிலிருந்து மக்களை மீட்டெடுத்தல் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டதாக எடுத்துரைத்தார். உலக பொருளாதாரத்தில் நம் நாடு 4வது பெரிய பொருளாதார தேசமாக உருவெடுத்திருப்பதையும் குடியரசு துணைத் தலைவர் சுட்டிக்காட்டினார். இந்திய அரசியலமைப்பு மக்களை அவர்களின் சொந்த மொழியில் சென்றடையும் போதுதான் அதன் உண்மையான வலிமையை பெறுகிறது என்று புதுடெல்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்திய அரசியலமைப்பின் தமிழ் மற்றும் குஜராத்தி மொழி பதிப்புகளை அவர் இவ்விழாவில் வெளியிட்டார். குஜராத்தி மற்றும் தமிழ் ஆகியவை நாட்டின் வளமான செம்மொழி மற்றும் கலாச்சார மொழிகளில் ஒன்று என்று குறிப்பிட்ட குடியரசு துணைத் தலைவர், அவை பல நூற்றாண்டுகளின் இலக்கியம் மற்றும் அறிவுசார் பாரம்பரியத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மொழிகளில் அரசியலமைப்பு கிடைப்பதன் மூலம் மக்கள் தங்கள் உரிமைகள், கடமைகள் மற்றும் ஜனநாயக பொறுப்புகளை நன்கு புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் யமுனா எக்ஸ்பிரஸ் ரயில் தொழில் மேம்பாட்டு ஆணையத்தில் HCL ஃபாக்ஸ்கான் கூட்டு முயற்சி திட்டமான இந்தியா சிப் பிரைவேட் லிமிடெட் திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். HCL ஃபாக்ஸ்கான் செமிகண்டக்டர் வசதியை நிறுவுவது தொழில்நுட்ப தன்னம்பிக்கையை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் கல்லை குறிக்கிறது என்று பிரதமர் அந்நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றுகையில் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த 11 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியாவை மின்னணு துறையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மையமாக நிலைநிறுத்தியுள்ளார் என்று கூறினார். இதற்கு உத்தரப்பிரதேச மாநிலம் முக்கிய பங்களிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ரயில்வேயில் 2026-27 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலக அரங்கில் பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 131வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைத்தளத்திலும், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இந்திய செயற்கை நுண்ணறிவு கண்காட்சி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இன்று நிறைவடைந்தது. இதில் உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் பிரதிநிதிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கண்காட்சியில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டு அங்கு நடைபெற்ற விவாதங்களிலும் பயில் அரங்குகளிலும் பங்கேற்றனர். கோவா வெரம் கடற்கடை கல்லூரியின் 5வது கடல்சார் மாநாடு 2026 கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி இன்று தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் கடல்சார் ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார். நாட்டின் 95% வர்த்தகம் கடல் வாயிலாக நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். பெருங்கடல் பகுதிகள் கடல்சார் சவால்களை எதிர்கொள்வது ஆக்கப்பூர்வமான முன்னோடி முயற்சிகள் என்ற கருப்பொருளுடன் இம்மாநாடு நடைபெறுகிறது. மாலத்தீவு உள்ளிட்ட 14 நட்புறவு நாடுகளின் கடற்படை உயர் அதிகாரிகள் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் வரும் மார்ச் 6ஆம் தேதி விண்வெளி வீரர்களுடன் கூடிய விண்கலத்தை நிலவிற்கு அனுப்ப தயாராகியுள்ளது. இதற்கான முதல் கட்ட பரிசோதனைகளில் காணப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்பட்ட சோதனைகள் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. நாசாவின் நிலவு ஆய்வு திட்டப்பணிகளுக்கு இந்த விண்கல திட்டம் பெரிதும் பயனளிப்பதோடு நிலவில் மனிதர்கள் வசிப்பது குறித்த சாத்தியக்கூறுகளை ஆராயவும் இது பெரிதும் வழிகோலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விண்கல திட்ட பயணத்தில் பாதுகாப்பே முக்கியமானது என தெளிவுபடுத்தியுள்ள நாசா, இதற்கான உயிர் பாதுகாப்பு செயல்பாட்டு திட்டங்கள், விண்கலத்தின் தயார் நிலை ஆகியவை குறித்து துல்லிய கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.